தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், அதில் 6வது வசனம் முதல் வாசிக்க கேட்போம். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு. போதும். இந்த இடத்துல நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்தார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்தார்கள். கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய், உபவாசிக்கும்படியாய். இன்னைக்கு உபவாசம் என்கிறது நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஆரோக்கியத்திற்காக, நன்மைக்காக நாம் உபவாசிக்கிறோம். ஆனால் அன்றைக்கு முற்பிதாக்கள் உபவாசித்தார்கள். எதற்காக அப்படின்னா, நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், கர்த்தரை விட்டுட்டு அந்நிய தேவர்களை நாடினோம், கர்த்தருடைய உடன்படிக்கையை நாங்கள் மீறிவிட்டோம். இப்படி தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து தேவ சமூகத்தில் வந்து புசியாமலும் குடியாமலும் தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை அர்ப்பணித்தார்கள். இப்படியும் ஒரு விதமான உபவாசத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். எப்போதுமே உபவாசம் என்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகாபெரிய ஒரு விடுதலையை, இரட்சிப்பை கொண்டு வரும் என்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. பெலிஸ்தர்கள் என்கிற ஒரு கூட்ட ஜனம் ஆதி நாட்களில் இருந்தே வேதத்தில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தார் எப்போதுமே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கு விரோதமாகவே இருந்தார்கள். எப்போதுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெலிஸ்தர்கள் சவாலாகவே இருப்பார்கள். எதிலையும், எப்போதும், எல்லா சூழ்நிலைகளிலேயும். அது தலைமுறையாய், பரம்பரையாய் இந்த பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிறதை வேதத்தில் பல பகுதியில் நாம் பார்க்கலாம். சவுல் ராஜாவினுடைய நாட்களிலேயும் பெலிஸ்தர்கள் அவருக்கு விரோதமாய், அவருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் எழும்பி சவாலாய் நின்றார்கள். அதில் ஒரு பெலிஸ்தன் வீரன் ரொம்ப சவாலாக 40 நாள் ராஜாவை நிந்தித்தான், இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்தான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்தித்தான். கோலியாத் என்கிறதான ஒரு பெலிஸ்தன் ஒத்தைக்கு வா, உங்களில் ஒருவன் எனக்கு விரோதமாய் வர துணிவு இருந்தால், தைரியம் இருந்தால், யுத்தம் செய்து ஜெயிக்க துணிவு இருந்தால் அவன் என்னிடத்தில் வரட்டும், என்னை ஜெயிக்கட்டும். என்ன அப்படி ஜெயிச்சிட்டா மொத்த பெலிஸ்தர்களும் இஸ்ரவேலுக்கு அடிமை, அல்லது நீங்கள் அனுப்புகிற வீரனை ஜெயிச்சிட்டோம், நீங்கள் மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் எங்களுக்கு அடிமை என்று சொல்லி 40 நாள் அவை சவால் விட்டு கொண்டே இருந்தார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் இருந்தார்கள். சவால் விட்டார்கள், சவாலாக வாழ்ந்தார்கள், அடிக்கடி யுத்தம் பண்ணுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை தான் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பி பாவத்தை உணர்ந்து உபவாசித்து தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறார்கள். அப்போ இதை அறிந்த பெலிஸ்தர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறார்கள், மொத்தமாக கூடி வந்திருக்கிறார்கள். ஆங்காங்கே பல கிராமங்களில், பட்டணங்களில், தூரமாக இருந்த மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் இப்பொழுது மிஸ்பாவிலே இருக்கிறார்கள், மிஸ்பாவிலே கூடி வந்திருக்கிறார்கள்.
ஆகவே ஒவ்வொருத்தனையும் தனித்தனி பட்டணத்தில் கிராமத்தில் போய் யுத்தம் செய்யறது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த இடத்துல போனால் மொத்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் நாம் போய் மொத்த பேரையும் காலி பண்ணிடலாம் என்கிற ஒரு திட்டத்தை அவர்கள் தன்னுடைய மனதில் தீட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. பெலிஸ்தனுடைய சிந்தையில் ஒரே இடத்துல கூடியிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் போய் யுத்தம் செய்து மேற்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். நான் சொல்லுகிறேன், உபவாசத்தில் கூடி வருகிறோமோ அல்லது ஒருமனப்பட்டு கூடி வருகிறோமோ, ஜெபத்தில் கூடி வருகிறோமோ, ஆராதனையில் கூடி வருகிறோமோ, கூடி வரும்போதெல்லாம் சத்துரு நம்மளை சாதாரணமாய் பார்க்கலாம், ஏளனமாய் பார்க்கலாம். ஆனால் இப்படி கூடி வருகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மகாபெரிய ஜெயத்தை கொண்டு வரும், மகாபெரிய வெற்றியை கொண்டு வரும். இது சத்துருவுக்கு தெரியாது. சத்துரு கூடி வருகிறதை பார்க்கும்போது அவனுடைய சிந்தையில் அவன் வேற மாதிரி நினைக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருகிற போது அங்கே என்ன நடக்கிறது என்கிறது சத்துருக்கு தெரியாது. 2 பேர் ஒரு இடத்துல அவருடைய நாமத்தில் கூடி வந்தாலே அங்கே ஒருவர் இருக்கிறார். அவர் தான் மெய்யான தேவனாகிய கர்த்தர். அதை தான் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19 நாம் வாசித்தால் அங்கே வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற போது எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு அது அவர்களுக்கு உண்டாகும். எந்த காரியத்துல கூடி வந்தாலும் சரி, கூடி வந்த ஜனங்கள் எதற்காக ஜெபித்தாலும் சரி, பிதாவினால் அந்த காரியம் அவர்களுக்கு உண்டாகும். இந்த ரகசியம் எல்லாம் சத்துருக்கு தெரியாது. கர்த்தருடைய சமூகத்தை சாதாரணமாய் பார்த்தார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூட்டத்தை சாதாரணமாய் பார்த்தார்கள். இன்றைக்கு நீங்க கூடி வந்திருக்கிறது ஒருவேளை நீங்களா கூட சாதாரணமாய் நினைத்திருக்கலாம். நாம கூடி வந்தது சத்துருக்கு சவாலாய் மாற போகிறது. நம்மை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த கூடுகை சவாலாக முடிய போகிறது. பல வருடங்களாக, பல மாதங்களாக சில பலகீனங்கள், சில போராட்டங்கள், சில சத்துருவின் கிரியைகள், சில நெருக்கங்கள், சில வறுமைகள், சில பற்றாக்குறைவுகள், சில கடன்கள் எல்லாம் நமக்கு சவாலாக இருந்திருக்கும். நாம கூடி வந்து ஜெபித்ததுனால இந்த சவால்கள் எல்லாம் நமக்கு வெற்றியாய் மாறுகிறது. அல்லேலூயா. நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், நீங்க கூடி வந்தது வீணாய் போகிறதில்லை. 2 பேர் ஒரு காரியத்தில் இயேசுவின் நாமத்தில் தேவ சமூகத்தில் கூடி வந்து ஜெபிக்க ஆரம்பித்தாலே பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். மேல் வீட்டு அறையில் 120 சீசர்கள் கூடியிருந்தார்கள். 120 பேர் கூடியிருந்தார்கள். சீசர்களும் அந்த இடத்துல இருந்தார்கள், ஒருமனப்பட்டு இருந்தார்கள். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபை தொடங்கப்பட்டது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மாம்சத்தில் இருக்கும்போது என்னென்ன அற்புதங்கள் நடந்துச்சோ அதே அற்புதங்கள் அந்த இடத்துல கூடி இருந்த சீசர்கள் மூலமாய் அந்த அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. புதிய ஏற்பாட்டு சபை துளிர்விட ஆரம்பித்தது, வளர ஆரம்பித்தது. தேசத்தில் அது பலக்க ஆரம்பித்தது. ஆயிரமான ஜனங்கள் சுகத்தை பெற்றார்கள். ஆயிரமான ஆத்துமக்கள் சபையில் வந்து ரட்சிப்பை பெற்றார்கள். அல்லேலூயா. அப்போ கூடி வரும்போது ஏதோ ஒன்று நடக்கிறது. சத்துருக்கள் அதை சாதாரணமாக எண்ணலாம், சாதாரணமாக யோசிக்கலாம். இன்றைக்கு இந்த பூமியில் அநேக கூட்டங்கள் இருக்கிறது. அநேக இடங்களில் மக்கள்கள் கூடுகிறார்கள். கிரவுண்டில் கூடி வராங்க ஒரு தலைவனுக்காக, ஹோட்டலில் கூடுறாங்க என்ஜாய் பண்ணக்காக, பப்பில் கூடி வராங்க என்ஜாய் பண்ணக்காக. நான் சொல்லுகிறேன், மாம்சத்தில் கூடுகிற கூட்டம் அது ஒன்றுக்கும் பிரயோஜனமாக இருக்காது.
ஒரு நன்மையும் கொண்டு வராது. ஆனால் ஆவிக்குரிய கூட்டம் எந்த கிரவுண்டில் கூடினாலும் சரி, எந்த சபையில் கூடினாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால கூடி வந்தபடியினால பெரிய பெரிய அற்புதங்கள், பெரிய பெரிய நன்மைகள் அந்த கூடுகையில் நடக்கும். எத்தனை பேர் இருக்கணுங்கிறது முக்கியம் இல்லை. 2 பேர் கூடினாலே கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். பரலோகத்தின் பிதாவானவரால அந்த காரியம் அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி குமாரன் சொல்லி இருக்கிறார், ஏசப்பா சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவிலே கூடி வந்திருக்கிறார்கள் அப்படின்ன உடனே சத்துரு சாதாரணமாக எடை போட்டுட்டான். சாதாரணமாக நினைச்சான், வசமாக நம்ம கையில் மாட்டிட்டான், நாம் அங்கங்கே போய் யுத்தம் பண்ணக்கு பதிலாக ஒரே இடத்துல வசமாக வந்து சிக்கியிருக்கான், நம்ம எல்லாரும் ஆயுதத்தோட பெரு கூட்டத்தோடு போனால் ஈஸியாக மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சாங்க. அதுதான் இல்லை. கூடி வருகிறது நம்முடைய பலம், ஒருமனப்பட்டு வருகிறது நம்முடைய பலம். இது சத்துருக்கு தெரியாது, பிசாசுக்கு தெரியாது. ஆனால் தேவன் இந்த கூட்டத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆதி முதலே தேவ சமூகத்தில் கூடி வருகிற ஒரு பழக்கம், ஒரு வழக்கம் தேவனுடைய ஜனங்களுக்கு இருந்தது. அந்த கூட்டம் இன்றைக்கும் சபையில் கூடிக்கொண்டே தான் இருக்கிறது. கன்வென்ஷன்கிற நிலையில் கிரவுண்டில் கூடிக்கொண்டு தான் இருக்கிறது. ஸோ கூடும்போது சத்துருவுக்கு ஒரு தோல்வியும், நாம் கூடி வரும்போது நமக்கு ஒரு பெரிய வெற்றியும் கொடுக்க தேவன் உண்மை உள்ளவராய் எப்போதுமே அவர் இருந்திருக்கிறார். ஆகவே நான் சொல்லுகிற இந்த உபவாச ஜெபத்தில் நீங்கள் கூடி வந்தபடியினால, ஒரு சிறு கூட்டமாய் நம்ம கூடி வந்தாலும் நமக்கு சவால் விட்டு கொண்டு இருந்த மொத்த சத்துருவின் கிரியைகளும் இன்றைக்கு அழிக்கப்படுகிறது என்று சொல்லி தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல மிஸ்பாவில இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி வந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஆயுதங்களோடு, பட்டயங்களோடு, ஈட்டியோடு, போர் வீரர்களோடு இவர்களை மேற்கொள்ளும்படியாக ஒரு சவாலாக ஒரு கூட்ட ஜனம் எழும்பினது. அப்போ கூடி வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த இடத்துல கர்த்தர் ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த உபவாச ஜெபத்தில் நாம் தேவ சமூகத்தில் நம்மை வெறுமையாக்கி புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே எனக்காக இறங்குங்க, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக இறங்குங்க. அவர் ஆமேன் அற்புதத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக மட்டும் இறங்காமல் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த நம்முடைய குற்றங்களுக்காக கூட இந்த உபவாச நாட்களில் அவர் இரக்கம் செய்வார். நியாயப்பிரமாண காலத்தில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டு, ஆராதனை விட்டுட்டு, உடன்படிக்கை முறித்து போட்டு அந்நிய தேவர்களுக்கு பின்பதாக, அசுத்தங்களுக்கு பின்பதாக போனார்கள். ஆனாலும் உபவாசத்தோடு கூட திரும்பி வரும்போது கர்த்தர் அவர்கள் மேலே கிருபை பொழிந்தார். ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தருடைய இரக்கம் உன்மேல வருகிறது. ஒருவேளை நம்ம மேலே தேவனுடைய கோபம் இருந்தாலும், ஒருவேளை தேவன் நம்ம மேலே எரிச்சலாக இருந்தாலும், அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி நம்மை வெறுமையாக்கி உபவாசத்தோடு கூடி வந்தபடியினால நம்முடைய பாவத்திற்கு நமக்கு ஒரு இரக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார், நமக்கு ஒரு இரக்கம் செய்கிறார். நல்ல தெய்வம். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பி தன்னுடைய பொல்லாத வழிகள் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் மிஸ்பாவில் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். இப்போ கூடி வரும்போது ஒரு துர்ச்செய்தி வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் வாராங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கொஞ்சம் பயந்தார்கள். அல்லேலூயா. அப்போ அவர்கள் 8வது வசனத்தில் சொல்லுகிறார்கள், சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம் ஒரு மனுஷனிடத்தில் போய் உதவியை கேட்காமல் தேவனால் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு ஊழியக்காரனிடத்தில் போவோம்.
நம்ம பிரச்சனைகளை சொல்லுவோம், நம்முடைய தேவைகளை சொல்லுவோம். அவர் ஜெபிக்கும்போது பரலோகத்தின் தேவன் நிச்சயமாய் கேட்டு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அப்படியே மனம் திரும்பி வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது உபவாசத்தோடு கூட அங்கே ஒரு காரியத்தை கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் இருந்த சாமுவேலிடத்தில் சொல்லுகிறார்கள். நீர் நம்முடைய தேவனாகிய கர்த்தருங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ சாமுவேல் உபவாசத்தோடு கூட இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருள் செய்தார். அல்லேலூயா. அப்போ இந்த உபவாசத்தோடு கூடி வந்த ஜனங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசியினிடத்தில் கேட்கிறார்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அங்கே ஒரு பலி செலுத்தப்படுகிறது கர்த்தருக்காக. அப்போ இப்படியெல்லாம் தேவ சமூகத்தில் அவர்கள் செய்தபடியினால கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா 10வது வசனத்தை வாசிப்போம். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கி வந்து விட்டார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பாமல் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வராமல் உபவாசியாமல் பலி செலுத்தாமல் ஊழியக்காரனிடத்தில் வேண்டிக் கொள்ளும்படி சொல்லாமல் இருந்திருப்பார்களானால் அன்றைக்கு இந்த பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலை மறுபடியும் முறியடித்து அடிமைப்படுத்தி இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு வீடு வாசல்கள் எல்லாம் தீக்கொளுத்தி இவர்களை முற்றிலுமாய் நிர்மலமாக்கி இருப்பார்கள். ஆனால் இவர்கள் மிஸ்பாவிலே கூடி வந்தது நல்லது. அல்லேலூயா. இவர்களுக்கு விரோதமாய் இருந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றிவிட்டார். இன்றைக்கு நீங்கள் பல சவால்கள் மத்தியில் தேவனுடைய சமூகத்தில் உபவாசத்தில் நீங்கள் கூடி வந்திருக்கலாம். பல சவால்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம். நீங்கள் தேவ சமூகத்தில் வந்தபடியினால் உபவாசத்தோடு வந்தபடியினால் கர்த்தர் உங்கள் சவால்களை உங்களுக்கு முன்பதாக முறிந்து விழும்படி செய்ய போகிறார். அப்போ நம்முடைய உபவாசம் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும். நம்முடைய உபவாசம் ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வரும் என்கிறதை மறந்து போகாதிருங்க. கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் நமக்கு ஒரு அழகான உபவாச நாட்களை தந்திருக்கிறார். நல்ல குளிர்ச்சியான கிளைமேட்டை ஆண்டவர் தந்திருக்கிறார். தெய்வ சமூகத்தில் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல பலி செலுத்த போகிறோம். துதி பலிகளை ஏறெடுக்க போகிறோம். நல்ல ஆவில நிரம்பி ஆண்டவருக்கு நல்ல ஆராதனை செலுத்தி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன சவால்கள் இருக்கிறதோ அந்த சவால்களுக்கெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நிச்சயம் பதில் உண்டு. கர்த்தர் நமக்கு இறங்க போகிறார். அல்லேலூயா. சவாலாய் வந்தான் பெலிஸ்தர் கூட்டம். யுத்தம் பண்ணும்படி சவாலாக வந்தார்கள். உன்னை என்ன செய்வேன் பார் என்று சொல்லி சவால் விட்டார்கள். உங்களை முறியடிப்போம், நிர்மலமாக்குவோம் என்று சவால் விட்டார்கள். நிற்க முடியலை, மேற்கொள்ள முடியலை, ஜெயிக்க முடியலை. காரணம், அவர்கள் மிஸ்பாவிலே தேவனுடைய சமூகத்தில் வந்தார்கள், ஒருமனப்பட்டு வந்தார்கள். இப்போதுமே நாம் ஒருமனப்பட்டு வருகிறது நல்லது. அது நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும், அது நமக்கு விடுதலையை கொண்டு வரும். அப்படியே இந்த இடத்துல வரும்போது, தேவனுக்கு முன்பதாய் உபவாசிக்கும் போது, ஒருமனப்பட்டு கூடி வரும்போது, விண்ணப்பங்களையும் பலிகளையும் ஏறெடுக்கும் போது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா. பெலிஸ்தர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டு முழு ஆயத்தத்தோடு வந்தார்கள். ஆனால் இஸ்ரவேலர் ஒரு ஆயத்தமே இல்லை, ஒரு ஆயத்தமே இல்லை. இன்னும் சொல்ல போனால்
சாப்பிடவே இல்லை, தண்ணீர் குடிக்கலை, பலகீனப்பட்டு இருக்கிற நேரம். உபவாசம் என்றாலே யுத்தத்திற்கு போகணும்னா நல்லா சாப்பிடணும். உபவாசம் அப்படின்னு வந்தாலே சாப்பிடக்கூடாது. இப்போ யுத்தமும் வந்திருக்கிறது, உபவாசமும் பண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்கள் புசியாமல் குடியாமல் உபவாசமாய் இருந்த நேரம் பெலிஸ்தர்கள் கேள்விப்பட்டு இப்போ அவர்கள் பலகீனமாய் இருக்கிற நேரம் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய இருதயத்தில் நினைத்தார்கள். அல்லேலூயா. நாம் புசியாமல் இருக்கிறது சத்துரு நினைக்கலாம், இவன் பலகீனம், இவன் சரீரத்தில் இப்போ பலகீனம் இருக்கும் என்று சொல்லி சத்துரு நினைக்கலாம். ஆனால் நான் உண்மையாய் சொல்லுகிறேன், புசிக்கிற நாட்களை விட புசியாமல் உபவாசித்து இருக்கிற நேரம்தான் நமக்கு பலமுள்ள நேரம் என்று சொல்லி அறிவிக்கிறேன். சத்துரு இதை தான் நினைக்கிறான். இவங்க உபவாசிக்கிறாங்க, சாப்பிடலை, தண்ணீர் குடிக்கலை, இப்போ அவர்கள் பலகீனமாக இருக்கிற நேரம். ஸோ இந்த பலகீனமான நேரம் நாம் போனால் ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு நினச்சாங்க. அவங்களுக்கு ஒன்று தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசித்தால்தான் அவங்கள் பலமாக இருப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. நான் சொல்லுகிறேன், இந்த உபவாசத்தில் உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலகீனம் உங்களை விட்டு நீங்கும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். இந்த உபவாசத்தில் நீங்கள் பலகீனப்பட மாட்டீர்கள். இழந்து போன பலகீனத்தை, இழந்து போன பலத்தை, பலகீனத்தினால நீங்கள் இழந்த பலம் இன்றைக்கு தேவனால் மறுபடியும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். மறுபடியும் உன்னதமான தேவனுடைய பலம் உங்களை நிரப்ப போகிறது. கர்த்தரும் உங்களை பலப்படுத்தி அவருடைய ஆவியினால் உங்களை பலப்படுத்துவார். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா, நான் சொல்லுகிறேன், சாதாரணமாக ஜெபிக்கும்போது சாதாரண நாட்களில் கர்த்தர் செய்கிற காரியத்தை விட உபவாசத்தோடு வரும்போது கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த உபவாச நாட்களில் தேவனுக்கு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். என் தலை உயர்த்தப்படும், சத்துருக்கள் தலை கவிழ்ந்து போவார்கள். என் தலை உயர்த்தப்படும், எனக்கு சவாலாக இருந்த சத்துருக்கள் விழுந்து போவார்கள். எனக்கு சவால்கள் மத்தியிலே ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல கர்த்தர் இறங்கினார். கர்த்தர் யாருக்கு இறங்கினார்? தன்னுடைய சமூகத்தில் கூடி வந்தவர்களுக்காக இறங்கினார். தன்னுடைய சமூகத்தில் உபவாசித்த பிள்ளைகளுக்காக இறங்கினார். தனக்கு பலி செலுத்தின பிள்ளைகளுக்காக இறங்கினார். அவர் தன்னை நோக்கி வேண்டுதல் செய்யும்படி சொன்ன பிள்ளைகளுக்காக இறங்கினார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்க இந்த உபவாசத்தோடு வந்து தேவனை துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினபடியினால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கு, பேர பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். மகாபெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர்கள் மேலே அந்நாளிலே முழங்க பண்ணினார். சாதாரணமாக ஒரு மழை நேரத்தில் ஒரு பயங்கரமாய் இடி இடித்து மின்னல் இறங்கும்போது நமக்கே கொஞ்சம் பயமாது. வீட்டுக்குள்ளே போயிருந்தோம், டிவி, ஏசி, எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் பத்திரப்படுத்துகிறோம். இல்லைன்னா நமக்கு ஆபத்து, நம்மளுடைய பொருட்களுக்கு நஷ்டம். ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த மொத்த பெலிஸ்தர் சேனைகள் மேலையும் பெரும் இடி முழக்கத்தை கட்டளையிட்டார். பயங்கரமான மின்னல்களை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. பெலிஸ்தர்களுடைய சிந்தையை அவமாக்கினார். அவர்களுடைய ஆலோசனையை அவமாக்கினார்.
எந்த இஸ்ரவேலர்கள் பலகீனப்பட்டு இருக்கிற நேரம் என்று அவர்கள் நினைத்தார்களோ அவர்கள் மத்தியில வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மரம் பட்டு விழுகிறது போல இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வந்த சத்துருவாகிய பெலிஸ்தர்கள் பட்டு விழுந்தார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த உபவாச ஜெபம் பவர்ஃபுல்லாக இருக்கும், பயங்கர வல்லமை உள்ளது. எவ்வளோ முடியுமோ பங்கெடுங்க, எவ்வளோ முடியுமோ உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. 2 பேர் ஒருமனப்பட்டு உபவாசித்தாலே பெரிய வெற்றி வரும். குடும்பத்தில் வெற்றி வரும், ஊழியத்தில் வெற்றி வரும், வியாபாரத்தில் வெற்றி வரும், தொழிலில் வெற்றி வரும். கர்த்தர் ஜெயத்தை உங்களுக்கு தருவார். உங்க பெரிய பெரிய சவால்கள் இனி சவாலாகவே இருக்காது, அது சாதகமாக இருக்கும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? உபவாசத்தில் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அவருடைய பிள்ளைகள் புசியாமல் குடியாமல் இருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டுட்டு அவரால் சும்மா இருக்க முடியாது. அவர் பயங்கரமான கிரியைகளை செய்கிறார். அப்படியே இந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு முன்பதாக அவர்களுடைய சத்துருக்களாகிய பெலிஸ்தர்கள் பட்டு விழுந்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் அவர்களை முறியடித்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, இந்த உபவாச ஜெபம் நம்முடைய குடும்பத்தின் மேலே ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வர போகிறது, ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வர போகிறது. ஆகவே நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் உங்களுக்கு சவாலாக இருந்துச்சோ, பல மனிதர்கள் சவால் விட்டிருக்கலாம், பல இடங்களில் நாம் கேள்விப்படுகிறோம். நீ எப்படி வியாபாரம் செய்கிற பார்ப்போம், நீ இந்த ஊரில் எப்படி இருக்கிற பார்ப்போம். இப்படி ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் பெரிய பெரிய சவால்களை வைக்கிறான். நான் சொல்லுகிறேன், சவால்களுக்கு பயப்பட வேண்டாம், கர்த்தருக்கே பயப்படுங்க. அவரவர் பொல்லாத வழிகளை விட்டுட்டு கர்த்தருக்கு முன்பதாய் உபவாசத்தோடு கடந்து வாருங்க. ஆண்டவரே, உம்மை மறந்து வாழ்ந்தேன், மன்னித்திடுங்க. உங்கள் கட்டளைகளுக்கு புறம்பாய் வாழ்ந்துட்டேன், மன்னித்திடுங்க. உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் நாங்கள் குடும்பமாய் வந்திருக்கிறோம் என்று யாருக்கு முன்பதாக தாழ்த்தணுமோ அந்த தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துங்க. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி பாருங்க. அதுக்கு பிறகு எந்த மனுஷனுக்கு முன்பதாகவும் நீங்கள் தாழ்த்தப்பட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை இனி உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு வராது. கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்கி வைக்கிறதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. மனிதர்கள் பல பேர் சவாலாக இருக்கட்டும், சிலர் முகத்துக்கு முன்பதாகவே சவால் விடுவார்கள், சிலர் மறைமுகமாக உன் குடும்பத்தை என்ன பண்ணுறேன் பார் என்று சொல்லி குடும்பத்திற்கு விரோதமாக எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ செய்வார்கள், செயல்படுவார்கள். கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். இந்த உபவாசம், இந்த கூடுகை, நாம் கூடி வந்து ஜெபித்த ஜெபங்கள், நாம் கூடி வந்து ஏறெடுத்த கர்த்தருக்கு செலுத்தின பலிகள் எல்லாமே கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருந்தார், கர்த்தர் அங்கீகரித்து கொண்டு இருந்தார். உன் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற மனுஷீக ஆவிகளை கர்த்தர் அதம் பண்ணி, அதம் பண்ணுவார். கர்த்தர் அதம் பண்ணுவார். உன் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாத மனுஷீக ஆவிகள் பட்டு விழுகிறதை நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. உன் பிரச்சனைகள், வியாதி உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். இன்றைக்கு அந்த வியாதி உன் சரீரத்தில் இருந்து பட்டு விழும். கேன்சர் வியாதி, கேன்சர் கட்டிகள் பட்டு போகும். சரீரத்தில் ஒரு புது பலன், ஆரோக்கியம் உண்டாகும். இந்த உபவாச ஜெபம் வல்லமை உள்ளது, வல்லமை உள்ளது. உபவாசிக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, உபவாசிக்கிற பெரியவர்களை ஆசீர்வதிப்பா. இந்த உபவாச ஜெபத்தை சாதாரணமாய் எண்ண வேண்டாம், அலட்சியப்படுத்த வேண்டாம். வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் தேவ செய்தியை கேட்டு நீங்களும் உபவாச
உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற சவால்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றுவார். உபவாசமே நம்முடைய பலம், உபவாசமே நம்முடைய ஜெயம். உபவாச நாட்களில கர்த்தர் உங்களுக்கு மௌனமாய் இருக்க மாட்டார், பெரிய காரியத்தை செய்வார். சத்துரு வெட்கப்பட்டு போவான், பிசாசு வெட்கப்பட்டு போவான். அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் பெலிஸ்தர்களுடைய கரத்தில் இருந்து இஸ்ரவேலரை ரட்சித்தார். ஒரே ஒரு உபவாசம், ஒரே ஒரு உபவாச கூடுகை. நானும் சொல்லுகிறேன், கர்த்தர் பொல்லாதவனுடைய கரத்தில் இருந்து உங்களுடைய நன்மைகளை அவன் ஆமேன் அழிப்பது இல்லை. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நன்மை செய்கிறது. எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆமேன் அப்படியே ஜெப நிலைமையில கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த உபவாச ஜெபத்தை நாம் நிறைவு செய்வோம். க்ளோரி ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை ஆண்டவரே ஸ்தோத்திரம். உபவாச நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. காலை முதல் மத்தியானம் வரையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் உபவாசித்து ஜெபித்திருக்கிறோம். தேசத்திற்காக ஜெபித்திருக்கிறோம், குடும்பத்திற்காக ஜெபித்திருக்கிறோம், சபை திட்டங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் எங்கள் ஜெபங்களை கேட்டு தேசத்தில் எழும்பி இருக்கிற பெலிஸ்தனின் சேனை விழுவதாக, பாகாலின் கிரியைகள் நிர்மலமாகட்டும், தாகோனின் தலை உடைக்கப்படுவதாக. அல்லேலூயா. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சவாலாயிருக்கிற பண பிரச்சனைகள், வேலைகள், வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்திற்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகள், மகள் குடும்பம், மகன் குடும்பம், தாய் தகப்பன், பேர பிள்ளைகளுக்கு இருக்கிற சவாலான காரியங்கள் எல்லாம் சாதகமாய் மாறுவதாக, சாதகமாய் முடிவதாக. ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. எங்களோடு கூட இந்த தேவ செய்தியில பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களையும் ஆசீர்வதியும். சவால்கள் சாதகமாய் மாறுவதாக. பல வருடங்களாக சவாலாய் இருந்த கோர்ட்டு கேஸு எல்லாம் சவாலாய் இருந்ததெல்லாம் சாதகமாய் முடிவுக்கு வருவதாக. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். இனி உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சவாலுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கு சாதகமாய் மாறப்போகிறது, சாதகமாய் மாறப்போகிறது. எவர்கள் உனக்கு விரோதமாய் இருந்தார்களோ, கூடினார்களோ, உன் பட்சத்தில் அவர்கள் வருவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.